மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்றுற அந்த விஷயம் நான் மட்டும் சம்மந்தப்பட்டதில்ல, அறநிலைத்துறை ஆணையருக்கும் அதில் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அந்த இடம் சம்மந்தப்பட்ட அந்த ஜாஜ்பேக்கெல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதனால் அறநிலைத்துறை ஆணையர்கிட்ட கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட வந்து விளக்கம் கொடுக்குறேன். டக்குன்னு ஏன் ஆஜராவில் இங்கே தீபத்தூணுக்கு 5 பேர் வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற சொல்லி ப்ரெஷர் வரும்னு சொன்னோன்னே வழக்கை மேல்முறையீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வழக்கு உச்சநீதிமன்றம் போயிடுச்சு. நீதியரசரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே சென்று நீதியரசரை இந்த திமுகவை சேர்ந்த அரசு அதிகாரிகளும் திமுகவுடைய அமைச்சர்களும் திமுக அரசாங்கம் நன்றாக ஏமாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று நீதியரசர் பொது வழியில் புலம்புவது. திடீர்னு நாங்கள் 10,000 பேர் நின்று இருக்கோம், திடீர்னு 20,000 பேரை கூப்பிட்டு வந்தார், எங்களால் அங்கே நிற்க முடியல, இதுக்கு முழுக்க காரணம் விஜய் தான் அப்படின்னு 40 குடும்பமும் சொல்லிச்சுன்னா விஜய், புசியானது, ஆதவஜனா எல்லாம் எங்கே போனோம்? ஜெயிலுக்கு போகணும். இந்தாம்மா பணம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி யாரும் தெரியாமல் நனைஞ்சு போச்சு, இனிமேல் நடக்காது, உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், எதுவும் பண்ணான்றப்ப அவர்களை தன்வசப்படுத்துறாரு. கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, தன்வசப்படுத்துறாங்க. அந்த 40 பேருமே என்ன சொல்கிறாங்க வெளியில் வந்து, இதுக்கு காரணம் திமுகன்னு சொல்கிறோம். அந்த தற்கொலை ஜனங்க பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுதுங்க, கன்வின்ஸ் ஆகிட்டு போகுதுங்க. அவங்க கன்வின்ஸ் ஆகாமல் விஜய் அவங்களுக்கு பணம் கொடுக்காமல் இருந்து நேரடியாக சென்றாமல் அவர் நிவாரணம் கொடுக்காமல் இருந்தால் 2 பேரும் கேஸ் கொடுத்த மாதிரி 40 பேரும் கேஸ் கொடுப்பான். இந்த படம் கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் முடிகிற வரையும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏன் அதிநவீன ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டது, இது ரெண்டும் ஏன் பயன்படுத்தப்பட்டதுன்றதுக்காக அந்த படத்தினுடைய டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. அதுதான் இப்போ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அவர் கேட்குறது ஒரு நியாயமான விஷயமா கூட எனக்கும் படுது. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் தான் இந்த படத்தின் பார்த்த ROI யார், அந்த படத்தை பார்த்த 4 மெம்பர்ஸ் யாருன்னு அப்போ தான் தெரியும். இது அமீருக்கும் தெரியும், சும்மா கதை விடுறாரு யாருக்கும் தெரியாதுன்னதெல்லாம் எல்லாருக்கும் சாதாரண போர்டில் இருக்க எனக்கே தெரிகிறப்ப 3-4-5 படம் டைரக்ட் பண்ண அமீருக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாமே தெரியும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று வந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். 2 நாட்களாக விஜய் பற்றிய செய்திகள் தான் அதிகமாக பரவிட்டு இருக்கு. இதுல முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. சரி, அதை பற்றி சில காலங்களாக எந்த கேள்விகளும் இல்லை. ஆனா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் உள்ள வந்ததுனால படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் தேர்தல் ஆணையத்திடம் மேல் அதிகாரிகள் கிட்ட கேட்டுட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை, இப்போ தான் வந்திருக்கு. அதை பற்றி பின் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அர்ச்சனா பட்நாயக் அவர்கள். இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை ஆகாதா? இந்த படம் 99.9% ரிலீஸ் ஆகாது மேடம். அர்ச்சனா பட்நாயக் எதை வைத்து அப்படி சொன்னாங்கன்னு தெரில. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய படங்கள் தேர்தல் சமயத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப தேர்தல் ஆணையம் அது ஒத்துக்கலை. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு விவேக் ஓப்ராய் நடித்த மோடியோட பயோபிக் படம் வந்துச்சு. அதை அன்றைக்கு இருந்த தேர்தல் கமிஷன் அதை வெளியிட அனுமதிக்கலை. அதேமாரி ராம்கோபால் வர்மாவுடைய டைரக்ஷனில் NTRன்னு ஒரு படம் அவர் எடுத்தார். அதுவும் தேர்தல் சமயத்தில் வெளியிட நினச்சாங்க, அது தேர்தல் கமிஷன் ஒத்துக்கலை. அதேமாதிரி தெலுங்கானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவோட பயோபிக் படமும் வெளிவந்துச்சு, அதையும் அனுமதிக்க ஒத்துக்கலை. அதனால் 99.9% எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அதை நேரடியாக தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய திரு அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் சொல்கிறதுக்கு பதில் நான் மேலிடத்தில் கேட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்த பாலை அவங்க அங்கே தள்ளி விடுவாங்க. இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வேலையை முடிச்சிட்டாங்க, பாலை எங்கே தள்ளி விட்டாங்க? தேர்தல் கமிஷன் தள்ளி விட்டாங்க. எங்கள் வேலையை முடிச்சிட்டோம், எங்கள் சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்குது, நீங்கள் தேர்தல் கமிஷன்லேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்துருங்க, இல்லை அவங்க அப்ரூவல் கொடுத்தா நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி அவங்க அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ இது நேரடியாக இதை பண்ணால் தேவையில்லாமல் தாவேகா தொண்டர்களிடம் நம்ம இது கெட்ட பேர் வாங்கிக்கணும், அதனால் நாங்கள் டெல்லியை கேட்டு சொல்கிறோம். இப்போ சாதாரண ஒரு சாமானியரான VK வெங்கடேசனுக்கு இவ்வளோ விவரம் தெரிகிறப்ப தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் தெரியாமல் இருக்கும், தெரியும் அவங்களுக்கும். இருந்தாலும் அதை சொல்ல ஒரு அதிகாரம் அவங்கள்ட்ட இல்லாததுனால நாங்கள் நான் டெல்லியில் கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பாலை தள்ளி வச்சுருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுக்கு முடிகிற வரையும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் 2 இடியாப்ப சிக்கல் இருக்குது. நேற்று கூட சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்பெயினில் நிக்கானோடைய DSLRன்னு சொல்லுகிற ஒரு அதிநவீன கேமராக்கள் ஏன் பயன்படுத்தப்பட்டது,
ஏன் அதிநவீன ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டது, இது ரெண்டும் ஏன் பயன்படுத்தப்பட்டதுன்றதுக்காக அந்த படத்தினுடைய டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. அதுதான் இப்போ பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அவர் கேட்குறது ஒரு நியாயமான விஷயமா கூட எனக்கும் படுது. ஏன்னா சாதாரண ஒரு கூட்டத்துக்கு வராங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் எவ்வளோ கிராமத்தெல்லாம் போய் பேசுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 தொகுதிகளுக்கும் அவர் போகிறாரு. அண்ணாமலைஜி வந்து 38 தொகுதிகளுக்கும் நடைபெற நடந்தார் எண்மண் யாத்திரைன்னு சொல்லிட்டு. நாயனார்ஜி யாத்திரை முடிஞ்சு யாத்திரை நிறைவு விழாவே நடத்திட்டார். அந்த இடத்துலலாம் அதிகபட்சம் இந்த ப்ரெஸ்ஸுக்கான கேமராக்கள் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ப்ரெஸ்ஸில் இருப்பீங்க, தெரியும். ஒரு இடத்துல ஒரு கூட்டம் கூடுதுன்னா அந்த கூட்டத்துக்கு தேவையான கேமரா இருக்கும், நார்மல் கேமராஸ் இருக்கும். ப்ரெஸ் என்ன புல்லட்டினில் எவ்வளோ போட போகிறீங்க? ஏன்னா நான் நியூஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ நேரம், அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் கத்தி பேசினாலும் புல்லட்டினில் 45 செகண்ட் 50 செகண்ட் மேலே போடவே மாட்டோம். இது வந்து அப்போதுலேருந்து இன்றைக்கி, ஏன்னா எல்லா நியூஸையும் கவர் பண்ணும்ல. புல்லட்டினுடைய டைமிங்கே அரை மணி நேரம் தான். கமர்ஷியல் 7 நிமிஷம் 8 நிமிஷம் போச்சுன்னா 22 நிமிஷம், உனக்கு அதெல்லாம் போச்சுன்னா 2 நிமிஷம் போச்சுன்னா 20 நிமிஷம் தான் புல்லட்டினே. இந்த 20 நிமிஷத்தில் 20 நியூஸ்க்குள்ளே தரணும். அப்போ நீங்கள் எவ்வளோ பேசினாலும் அதை தொகுத்து முக்கியமான மேட்டர் மட்டும் அதை எடுத்து அதை ஃபுட்டேஜை லிங்க் பண்ணி ஆடியோ லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டை இது ஏற்றும். இப்படி தான் நியூஸில் பண்ணுறாங்க. நான் நியூஸில் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். அப்போ இதனால் வந்து பெரிய லெவலாக அதை வந்து படப்பிடிப்பு பண்ணி அது பெரிய லெவலாக அந்த ஃபுட்டேஜை எடுத்து அதை சேவ் பண்ணி அந்த மாதிரி வேலைகள் எந்த கட்சியும் பண்ணாது. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றத டைரக்டரும் விசாரிக்கணும், அதனுடைய தயாரிப்பாளருக்கும் விசாரிக்கணுன்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். அது நியாயமாகவும் படுது. அந்த மாதிரி கோரிக்கை வச்சு சம்மன் அனுப்பி அவங்க விசாரித்து அந்த கரூர் ஸ்டாம்பில் நடந்த அந்த க்ரௌடை அவங்க ஜனநாயகன் படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படத்தினுடைய இயக்குனரும் படத்தினுடைய தயாரிப்பாளரும் படத்தினுடைய ஹீரோவும் ஜெயிலுக்கு போகணும். அது வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுல, அது ஒரு இன்சிடெண்ட்டாக நினச்சி அவங்க எடுத்திருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, 41 பேர் செத்து போயிட்டாங்களே, இன்றைக்கி உயிர் 41 பேர் இழந்துட்டாங்களே. அப்போது அதை வந்து பாதுகாப்பு இன்மைன்னு சொல்கிறத விட திட்டமிட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்த மாதிரி அது அந்த கணக்கில் நீங்கள் சரி. இவ்வளவு நாட்கள் வந்து இந்த செய்தி இந்த வீடியோக்கள் வந்து வெளியே வராமல், ஆனால் இப்போ மட்டும் வந்து வெளியாவதற்கான காரணம் என்ன? ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க, ஒரு சில சமூக ஆர்வலர்கள் சொல்கிறது என்னென்னா பாஜகவோட கூட்டணி அமைக்கவில்லை, அதனால தான் இந்த வீடியோ வெளியாக இருக்குன்னு. இப்பயும் வீடியோ வெளியாகலை மேடம். நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் வந்து விஜய் ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறதோ 10 ரூபான்னு சொன்னப்போ ஸ்டாம்பிங் ஸ்டாப் ஆனதோ மைக்கு விழுந்ததோ அது வந்து வீடியோஸ்லாம் எப்பயே வெளியாகிடுச்சு. இப்போ வருது, ரீலோட் பண்ணி அதை வெளியிடுறாங்க. அதை நான் சொல்ல வரல. இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஜனநாயக படத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாமானியனாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்லாம் பார்த்துருவாங்க. பார்த்தப்ப அந்த கரூர் ஸ்டாம்பில் நடந்த அந்த கூட்டத்தை அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தால் எல்லாருக்குமே சிக்கல். அது வந்து இடம்பெற முடியாது. ஏன்னா அது வந்து நார்மலான ஒரு கூட்டமாக இருந்து நாங்கள் பர்மிஷன் வாங்கணும், நீங்கள் அந்த காட்சி இடம்பெற வச்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த கூட்டம் வந்து 41 பேர் இறந்துட்டாங்க. அப்போ இறந்து பண்ண பிறகு அது வந்து கொலை குற்றமாக மாறுது, திட்டமிட்டு கொலை மாதிரி அது கொலையாக மாறுது. அப்போ வேண்டுமென்றே கூட்டத்தை சேர்த்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க. அதனால தான் ஜனநாயகன் படத்தினுடைய டிலேக்கும் இவர்கள் பெரிய ப்ரெஷர் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். விஜய் தரப்பு பெரிய ப்ரெஷர் ஏன் கொடுக்க? ஏன்னா விஜய் இதுவரை வாய் திறந்தாரா? ஜனநாயக படம் ஏன் ரிலீஸ் ஆகலன்னு தயாரிப்பு தரப்புக்கு எதனா பேசினாரா? அவர் தலைவா படத்துக்கு கொடநாடுக்கு போனார்ல, பாய்ஸ் கார்டில் போய் ஒரு 2 நாள் ஃபுல்லாக கை கட்டி நின்னார்ல, அம்மா ரிலீஸ் பண்ணி கொடுங்க, காவலன் படத்துக்கு திமுக பணிஞ்சார்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். எல்லா விஷயங்களும் பண்ணுறப்ப இந்த படத்துக்கு மட்டும் ஏன் பேசாமல் இருக்காருன்னா, இன்கேஸ் படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். இப்போ நீங்கள் படத்தை யார் பார்த்தது? ஃபஸ்ட்டு 5 பேர் பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கமிட்டி 5 பேர், 10 பேர் தான் டோட்டலாக படம் பார்த்துருக்காங்க. இந்த 10 பேருக்கும் விஜய் ரசிகராவோ கரூர் ஸ்டாம்பின் பற்றி எந்த அளவு நாலேஜ் இருக்குன்றது தெரியாது. ப்ளஸ் இந்த காட்சி யார் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியாது. ஒரு படத்தை தானே பார்க்க முடியும். அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனோன்னா நம்மளால் எடுத்து போட்டுருவோம்ல, கரூரில் நடந்த கூட்டத்தை இது மேட்ச் பண்ணி போட்டுருவோம்ல. அந்த மாதிரி வந்தால் அவருக்கு சிக்கல். அந்த சிக்கலுக்கு தான் உடனடியே விசாரிக்கணும். ஏன் இது அதிநவீன கேமராக்கள் அதிநவீன ட்ரோன்களை ஏன் அங்கே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்றதுக்கான விளக்கத்தை கொடுங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து அந்த படத்தை வந்து பார்த்த ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, இதில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, எதனால் இந்த படம் வந்து ஸ்டாப் ஆகிருக்குங்கிற விஷயத்த வந்து அவங்களும் வெளியிடலை. இப்போ அமீர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்போது வந்து அடித்தவன் வந்து பதில் சொல்ல மாட்டான், கண்டிப்பாக அடி வாங்கினவனாவது பதில் சொல்லணும்ல. ஆனால் எதுக்குமே வந்து இந்த இடத்துல பதில் கிடைக்கல. அப்படி என்ன வந்து அந்த படத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத படம் பார்த்தவங்களாவது சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது நியாயமான கேள்வி தானே? இல்லை, இது நியாயமான கேள்வி கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனு அந்த படம் விஜய் படமா, அஜித் படமா, ரஜினி படமா, கமல் படமான்னு ஃபஸ்ட்டு பார்க்காது ஒன்று. ரெண்டாவது, யார் தான் படத்தை பார்க்க போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ கூட சொல்கிறேன், ஜனநாயகன் படத்தை இதுவரை 10 பேர் பார்த்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 5 கமிட்டி எக்ஸாமினிங் கமிட்டி பார்த்துருக்கு, ரிவர்ஸ் கமிட்டி 5 பேர் பார்த்துருக்காங்க. 10 பேரை தவிர இந்த படத்தை யாருமே பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இந்த 10 பேரும் அதிநவீன சினிமாக்காரர்களாக சினிமாவை பற்றிய ஃபுல் நாலேஜ், சினிமாவில் பெரிய மேதாவிகளாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா 5 தரப்பும் வெவ்வேறு துறையில் வருவாங்க படம் பார்க்குறது. ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்துடுவார், ஆர்ஓ ரிஜினல் ஆஃபீஸர், கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்துடுவார். மிச்ச 4 பேரில் 2 பெண்கள் 2 ஆண்கள். இந்த 4 பேருமே ஒரே கேட்டகரி பீப்புளாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க வாதியாராக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து போலீஸ் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், ஒருத்தர் வழக்கறிஞராக இருந்திருப்பார், ஒருத்தங்க வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகராக இருப்பார், சினிமா ப்ரொடியூசராக இருப்பார். 4 தரப்பு மக்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த படத்துக்கு என்ன ரிவ்யூவோ அதுதான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஃபார்ம் 8 எழுதுகிறப்ப நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, என்னுடைய கருத்தை உங்கள்கிட்ட திணிக்க முடியுமா? எனக்கு சில கருத்து ஒத்துப்பேன், நீங்கள் முரண்பாடாக இருப்பீங்க. உங்களுக்கு முரண்பாடு இருக்கிறத நீங்கள் எழுதி தரீங்க, இன்னொருத்தருக்கு முரண்பாடாக இருக்கிறத அவர் எழுதி தராரு. இந்த 4 பேருக்கு இருக்க முரண்பாடாக எழுதி தரப்ப இந்த முரண்பாடை மேக்கப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எது கன்வின்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து யூஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறான்னு வச்சுக்க, நீங்கள் யூஸ் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க. யூஸ் சர்டிஃபிகேட் சில கேட்டகரிஸ் இருக்காது. எந்த வன்முறை காட்சிகள் இருக்கக்கூடாது, டபுள் மீனிங் அர்த்தங்கள் கூடாது, அசிங்கமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது, தெய்வங்களை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ பொது வழியில் விமர்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, யாரையும் பழி வாங்குற, இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ டைரக்டர் வராரு, எனக்கு வந்து UA 16+ வேணாம், யூ தான் வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தந்த காட்சிகள் நீங்கள் நீக்க சம்மதிக்கிறீங்களா போர்டு சொல்லும். 4 பேருக்கு பார்க்குறாங்கல்ல, 4 பேர் பார்த்துட்டு இந்த காட்சிகள்னா நான் யூக்கு ஓகேங்க, நான் ஒத்துக்கிறேங்க, யூகேக்கு நான் கூட ஒத்துக்கிறேங்க யூக்கு அப்படின்றப்ப அவங்க குறிப்பிட்ட காட்சிகள் சொல்கிறப்ப அந்த காட்சிகளை எடுத்தால், அந்த டைலாகை எடுத்தால் அந்த படத்தினுடைய கதை ஓட்டம் பாதிக்கப்படும் டைரக்டர் நினச்சாருன்னா அது ஒத்துக்க மாட்டார். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்லுவார், எனக்கு யூ வேணாங்க, UAவே கொடுங்க. கன்வின்ஸ் ஆகிறாரா? UA 16+ கொடுங்க. இப்போ ஒரு காட்சினா இந்த காட்சிக்கான கனெக்டிவிட்டி காட்சி ஒரு இடத்துல வச்சுருப்போம். இந்த படமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லீட் காட்சி தான். ஒரு காட்சி ஓப்பன் பண்ணுவோம், இதுக்கு லீடாக வேறு ஒரு காட்சியாக, ஏன்னா திரைப்படத்துறையை சேர்ந்தனாலும் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே பின்னாடி வச்சுருப்போம். இந்த காட்சியை நான் கட் பண்ணால் இந்த லீட் காட்சியும் கட் பண்ணணும். அப்போ இதுக்கான கனெக்டிவிட்டி கதை ஓட்டம் பாதிக்கும். அப்போ என்ன சொல்லுவார், டைரக்டரோ ப்ரொடியூசரோ என்ன பண்ணுவாங்க, கன்வின்ஸ் ஆவாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு யூ வேணாங்க, UA 16+ கொடுங்க, இல்லை 13+ கொடுங்க, இல்லை 7+ கொடுங்கன்றதான் கண்டென்ட்டு. அப்போ இது உள்ள என்ன நடக்குது, என்ன ஆக போகுதுன்னு எப்போ தெரியும் அப்படின்னா, அமீர் போன்ற ஆட்களுக்கும் தெரியும். சும்மா வெளியில் சொல்கிறாரு. எப்போ தெரியும்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு வெளியில் வருது பாருங்க, அப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பாரு, UA 16+ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் பின்னாடி ஃபுல்லாக இந்த படம் UA 16+ ஏன் கொடுத்தோம் அப்படின்றதுக்கான எல்லா கரெக்ஷன்ஸும் அதில் இருக்கும். எதை மியூட் பண்ணோம், எந்தெந்த காட்சிகளை நீக்கணும், எந்த இடத்துல வந்து ஆடியோ கட் பண்ணணும், எந்த சீனையே தூக்கணும், எந்த டைலாக் வைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்றதை தெளிவாக எழுதி சாப்பா குத்தி வரும். அது பார்த்த பிறகு அந்த சர்டிஃபிகேட்டில் தான் இந்த படத்தின் பார்த்த RO யார், அந்த படத்தை பார்த்த 4 மெம்பர்ஸ் யாருன்னு அப்போ தான் தெரியும். இது அமீருக்கும் தெரியும். சும்மா கதை விடுறாரு, யாருக்கும் தெரியாதுன்னதெல்லாம் எல்லாருக்கும் சாதாரண போர்டில் இருக்க எனக்கே தெரிகிறப்ப 3-4-5 படம் டைரக்ட் பண்ண அமீருக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாமே தெரியும். அப்போ எல்லாமே நேரடியாக ஆன்லைனில் மெயில் வைஸ் மட்டும்தான் இது கான்வர்சேஷன் நடக்கும். தவிர போர்ட்லேருந்து யாரும் ஃபோனில் பேச மாட்டாங்க. சார் உங்களுக்கு வந்து ரிவைஸ் கமிட்டி கொடுத்துட்டோம், நாளைக்கு நீங்கள் இந்த படத்தை ரிவைஸ் கமிட்டி அமைச்சிருக்கோம்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. சார் எக்ஸாமிங் கமிட்டி நீங்கள் படம் பார்க்குறாங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அமிச்சோன்னே அது RO எடுத்து எக்ஸாம் கமிட்டி அமிச்சோன்னே மெயில் போகும். அவங்க நீங்கள் அமிச்சிருக்கீங்களா, ஒரு மெயில் அட்டாச் பண்ணுறீங்களா, அந்த மெயிலுக்கு போகும், உங்கள் படம் இன்றைக்கு எக்ஸாமிங் கமிட்டியில் பார்க்கப்படுகிறது. அப்போ இத்தனை மணிக்கு படம் பார்ப்பாங்க, இத்தனை மணிக்கு ஃபார்ம் 8 சைன் பண்ணி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் ஆஜராகணும்னு சொல்கிறப்ப அவங்க வரப்போ இப்போ இந்த சம்பவத்தினால வந்து விஜய்க்கு தேர்தலில் வந்து ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, ஜனநாயகனுக்காக எனக்கு தெரிஞ்சு பெரிய பாதிப்பு வராது. ஜனநாயகனுக்காக இல்லை, இந்த கரூர் ஸ்டாம்பிற்காக வந்து இப்போ வைரலாக இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கள் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் கிட்ட வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் போய் சேரும்போது ஒரு அதிருப்தி அலையை வந்து ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ விஜய் வந்து கரூருக்கு வந்து ஏன் வந்து மிகப்பெரிய லெவலில் பயப்படுறாருன்றது ஒரு காரணம் இருக்குது. இப்போ நான் சொன்னதை நீங்கள் கோர்த்து பாருங்கள், இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு அது கோர்வையாக புரியும். விக்கிரவாண்டியில் 3 பேர் செத்தான், வீட்டுக்கும் போகல, நிவாரணமும் கொடுக்கல, எதுவும் பண்ணல, கொடுக்கல. அவர் மதுரையில் 2-3 பேர் செத்தாங்க, அவர் வீட்டுக்கும் போகல, நிவாரணம் கொடுக்கல, அனுதாபமும் தெரிவிக்கல, முடிஞ்சிருச்சு. அவங்க படங்களை வச்சு வணங்கலாங்களா? அதுவும் கிடையாது. அதே மாதிரி இங்கே சேலத்தில் ஒருத்தன் செத்தான், வீட்டுக்கும் போகல, நிவாரணமும் கொடுக்கல, என்ன ஆச்சுன்னு தெரில. விக்கிரவாண்டிக்கு மட்டும் ஏன் கொடுத்தா நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? விக்கிரவாண்டியில் 41க்கு மட்டும் ஏன் அவர் 20 லட்சம் கொடுத்தார்? இங்கே நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன் கொடுத்தாருன்னா, விக்கிரவாண்டி இது மட்டும்தான் கேஸ் ஆச்சு.
சிபிஐ விக்கிரவாண்டியில் இறந்த 41 பேரில் 2 பேருடைய கேஸை டெல்லி உச்சநீதிமன்றம் எடுத்து அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ரஸ்தோகி தலைமையில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடக்கணும், சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி இவங்களாகவே தானே சிபிஐ விசாரணை இல்லை, அதுதான் இங்கே நிறைய பேர் நினச்சிருக்காங்க. தாவேகா தரப்பு டெல்லி உச்சநீதிமன்றம் சென்று சிபிஐ விசாரணை கோரவே இல்லை. தாவேகா தரப்பு என்ன கூறுச்சுன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு கேஸ் தானாக முன் வந்து ஒருத்தர் கேஸ் இருக்கிறார், ஒரு நீதிபதி செந்தில்குமார், விஜய்க்கு வந்து பொறுப்பு இல்லை, விஜய்க்கு வந்து தலைவராக தகுதி இல்லை, அவர் வந்து இது மாதிரி கரூரில் ஸ்டாம்பின் ஆகணும் ஓடிட்டார், இவரெல்லாம் அரசியல் கட்சி எதுக்கு நடத்துகிறாருன்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தார். அது எங்களுக்கு மன வருத்தத்தை தருது. அந்த நீதிபதிகள் சொன்ன வார்த்தைகளை தீர்ப்பிலிருந்து நீக்கும்படி தான் அவங்க மேல்முறையீடு போனாங்க. சிபிஐ விசாரணை போகவே இல்லை. சிபிஐ விசாரணை யார் போனதுன்னா, அந்த ஸ்டாம்பேனில் இறந்த 4 பேர் போனாங்க. 2 மணி தள்ளுபடி செய்யப்பட்டது. 2 மனுக்களையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது. கரெக்டாக இதுதான் நடந்தது. அப்போ அந்த 41 பேர் இறந்தாங்க பாருங்கள், அந்த 41 பேரும் ஒன்றாக இணைந்து இந்த ஸ்டாம்பேன் நடந்ததுக்கு காரணம் வந்து விஜய் தரப்பு தான். எங்களுக்கு தண்ணி கொடுக்கல, எங்களுக்கு ஆக்சிஜன் பத்தலை, எங்களுக்கு காலையிலே வரேன்னு சொல்லிட்டு நைட்டு தான் வந்தார், திடீர்னு நாங்கள் 10,000 பேர் நின்றுக்கிறோம், திடீர்னு 20,000 பேரை கூப்பிட்டு வந்தார், எங்களால் அங்கே நிற்க முடியல, இதுக்கு முழுக்க காரணம் விஜய் தான் அப்படின்னு 40 குடும்பமும் சொல்லிச்சுன்னா, விஜய், புசியானது, ஆதவஜனா எல்லாம் எங்கே போனோம், ஜெயிலுக்கு போகணும். இப்போ குற்றப்பத்திரிகையில் வந்து விஜயனுடைய பெயர் இடம்பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது இடம்பெறலாம் வரல. நான் அவர் ஏன் இதை பண்ணாருன்றதுக்காக விளக்கத்தை சொல்கிறேன். அது வந்து சிபிஐ விசாரணையில் தெரிய வரையும். அப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு, எல்லாரையும் தன் வசப்படுத்தணும். எப்படி வசப்படுத்தணும், 41 பேரில் ஒரு லேடி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேணாம், பணமே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 40 பேரையும் கூப்பிட்றாரு. எங்கே கூப்பிட்றாரு, அவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு எல்லார் காலையும் விழுகிறாரு, கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அங்கே இருக்க ப்ரெஸ்ஸை அலோவ் பண்ணல, எல்லாருக்கும் 20 லட்சம் செக்கை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த ட்ராமாவுக்கு யார் உள்ளே இருக்காங்கன்னா, விஜயும் ஆதவஜ்னா மட்டும்தான் உள்ளே இருக்காங்க. பொருளாளர் வெங்கட்ராமன் ஆரன் அடிக்கிறார் பயங்கரமாக உள்ளே போகிறதுக்கு, திறக்க மாட்டேன்ட்டாங்க, போயிட்டார். புசியானந்த உள்ளே அலோவே பண்ணல, ஏன்னா அவர் பயந்து நிற்கிறார். புசியானந்த் பயந்து உள்ளே வராமல் இருக்கார். அப்போ ஆதவும் விஜயும் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு காலையிலும் விஜய் விழுந்தார், கண்ணீர் விட்டு அழுதான்னு சொல்லி அந்த 41 பேரையும் விஜய் வந்து பர்சனலாக கன்வின்ஸ் பண்ணுறார். இந்தாம்மா பணம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி யாரும் தெரியாமல் நனைஞ்சு போச்சு, இனிமேல் நடக்காது, உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், எதுவும் பண்ணான்றப்ப அவர்களை தன்வசப்படுத்துகிறார். கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, தன்வசப்படுத்துகிறாங்க. அந்த 40 பேருமே என்ன சொல்கிறாங்க வெளியில் வந்து, இதுக்கு காரணம் திமுகன்னு சொல்கிறான். திமுகவும் காரணம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், திமுகவும் ஒரு காரணம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் படைகளை அதிகப்படுத்தி மக்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு செஞ்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கூட்டமே நடக்காமல் திமுக தடுத்து திருப்பி அமைச்சிருந்தா 41 பேர் சாது செத்துருக்க மாட்டான். திமுகவும் ஒரு காரணம். ஆனால் இவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாரு எல்லாரையும், 40 பேரையும் திமுக தான் முழுமையான காரணம், என் மேலே எந்த காரணம் இல்லைன்றப்ப அந்த தற்கொலை பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுதுங்க, கன்வின்ஸ் ஆகிட்டு போகுதுங்க. அவங்க கன்வின்ஸ் ஆகாமல் விஜய் அவங்களுக்கு பணம் கொடுக்காமல் இருந்து, நேரடியாக சென்றாமல் அவர் நிவாரணம் கொடுக்காமல் இருந்தால் 2 பேரும் கேஸ் கொடுத்த மாதிரி 40 பேரும் கேஸ் கொடுப்பான். 40 பேர் எதிராக சாட்சியம் கொடுப்பான் சிபிஐயில். அங்கே இவர் தான் காரணம் இல்லை, காலையில் சீக்கிரம் வரேன்னு சொல்லி லேட்டாக வந்தாருங்க, ஆதவஜனா காணுங்க, நாங்கள் தண்ணின்னு கேட்டோம், தண்ணி தரலங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக புகார் வரும். இதை தவிர்ப்பதுக்கு தான் அவர் செஞ்சார். தவிர அவங்க மேலே அனுதாபம்னா எல்லாம் உயிர் தானே. அப்புறம் விக்கிரவாண்டியில் போனது உயிர் இல்லையா, மதுரையில் போனது உயிர் இல்லையா, சேலத்தில் போனது உயிர் இல்லையா, கோயம்புத்தூரில் போனது உயிர் இல்லையா, எல்லாமே உயிர் தானேங்க. இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் பண்ணி ஒரு நாடகம்னு சொல்லப்படுகிறது. அது எந்த அளவு உண்மைன்றது சிபிஐ விசாரணையில் தெரியும். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தத்தான ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. என்ன காரணத்திற்காக இப்படி ஒரு வருத்தம் தெரிவிக்கணும்? அதாவது ஆட்டை மாட்டை மனுஷனை கடிச்சுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரையோ திமுக இதுவரை ஏமாற்றிருக்காங்க, பெரிய ஆள் கவர்னர்லாம் கூட ஏமாற்றிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நீதியரசருக்கே அல்வா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாராட்டணும் கண்டிப்பாக எல்லாருமே. ஒரு நீதியரசரே நம்ப வச்சு ஏமாற்றி அந்த வழக்கிலேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலை. நீதியரசர் சுவாமிநாதனே புதுவெளியில் வந்து சொல்கிறாரு, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், ஆனால் இந்த வழக்கை நான் சும்மா விட மாட்டேன், கடைசி வரையும் நான் விசாரிப்பேன். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குக்கு தடை வாங்காத வரை நான் தொடர்ந்து விசாரித்து எனக்கு என்னோடய அதிகாரங்களை பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். அவர் எந்த விதத்தில் ஏமாற்றப்பட்டு விட்டேன்ற அந்த வாக்கியத்தை பொதுவெளியில் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ கேஸெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரையும் மன்னிச்சிட்டார். எல்லாருக்கும் கலெக்டர் போய் மன்னிப்பு, தார்மீக மன்னிப்பு கலெக்டர் கேட்குறாரு, எஸ்பி கேட்குறாரு, துணை எஸ்பி கேட்குறாரு, அறநிலைத்துறை ஆணையர் கேட்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே துபுகடின்னு காலில் வந்து எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் செஞ்சது தப்பு, இந்த வழக்கை முடிச்சு வைங்க, எங்களை விட்டுருங்கன்னு கலெக்டர் தவிர மிச்சம் எல்லாரையும் விட்டுறாரு. போங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டேன்னு சொல்லி விட்டாச்சு. நீங்கள் பண்ணது தவறு தான், இருந்தாலும் மன்னிச்சேன்னு சொல்லிட்டு கலெக்டர் மட்டும் எஸ்பியும் அறநிலைத்துறை ஆணையரும் திருப்பி வந்து ஆஜராக சொன்னார். அப்போ கலெக்டர்கிட்ட அவர் கேட்குறாரு, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறீங்க, மன்னிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை,
இந்த 5 பேர்களோட குழுவை எப்போ நீங்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிப்பீங்க, இல்லை மேல்முறையீடு போகிறீங்களா? இது வந்து கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறார், கலெக்டரு மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்றுற அந்த விஷயம் நான் மட்டும் சம்மந்தப்பட்டதில்ல, அறநிலைத்துறை ஆணையருக்கும் அதில் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அந்த இடம் சம்மந்தப்பட்ட அந்த ஜார்ஜ் பேக்கர்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் அறநிலைத்துறை ஆணையரை கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட வந்து விளக்கம் கொடுக்குறேன். சரி, அதுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு போவீங்களா? அது நாங்கள் அரசாங்கத்திட்ட கலந்து பேசி சொல்கிறோம். சரிட்டா? இப்படி சொன்னோன்னே வாய்தா வாங்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி அதுக்கு ஆஜராகணும்ல, யாருமே ஆஜராகலை. ஏன் ஆஜராகலைன்னா ஒரு காரணம் சொல்லி எலெக்ஷன் டியூட்டி அதுன்னு சொல்லி ஆஜராகிறப்ப தான் டக்குன்னு ஏன் ஆஜராகலை, இங்கே தீபத்தூணுக்கு 5 பேர் வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற சொல்லி ப்ரெஷர் வரும்னு சொன்னோன்னே வழக்கை மேல்முறையீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வழக்கு உச்சநீதிமன்றம் போயிடுச்சு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எங்கிட்ட நீங்கள் என்ன பர்மிஷன் வாங்கிட்டு போனீங்க, நான் அறநிலையத்துறை ஆணையர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன், தீபத்தூணில் ஏற்றதுக்கான பதிலை உங்களுக்கு சொல்லிடுறோம். நாங்கள் மேல்முறையீடு போவோமான்றது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் இதை பதிலை சொல்லிவிட்டு ஏற்ற வச்சிருவோம். அதை கிட்டத்தட்ட அவரை நம்ப வைத்து ஏற்ற வச்சிருவோம், இதான் அவர் நினைக்கிறது. சரி, அவர் என்ன கேட்குற, கலெக்டரான முடிவெடுக்க முடியாது, அறநிலையத்துறை கேட்டு சொல்லட்டும், அப்புறம் 5 பேர் கொண்ட குழு வந்து சிஆர்பி போலீஸை வச்சு மேலே வச்சு ஏற்றிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். யார், நீதியரசர். இவங்க டைமை வாங்கிட்டு மன்னிப்பு கேட்டு வெளியில் வந்துட்டு மேல்முறையீடு போகிறீங்களான்ட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு நீதியரசர்கிட்ட போய் ஆஜராக மேல்முறையீடு போயிட்டீங்க. மேல்முறையீடு போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக பால் அங்கே போயிடுச்சுல. ஆனால் தீபத்தூணில் 5 பேர் ஏறுவதற்கான அந்த கண்டிஷனு கோட்டை வந்து 144 நீங்கள் போட்டதுக்கான அவமதிப்பு அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது, நீதியரசர்கிட்ட இருக்குது, இப்போ வரையும் இருக்குது. அதை எப்போ வேணால் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். 144 அவங்க நிறைவேற்றல, ஒரு நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றலன்னு தானே அவங்க அவமதிப்பு வழக்கு தொடங்கினாங்க. ராமரவிக்குமார் அவமதிப்பு வழக்கு தொடங்குறது தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ மேல்முறையீடு போக மாட்டோம்னு சொல்லிட்டு அவசரமாக மறுபடியும் நீதியரசிட்ட போனால் மறுபடியும் 5 பேர் கொண்டு மேலே ஏற்ற சொல்லுவாங்க. தேவையில்லாத பிரச்சனை என்ன, தூக்கி உச்சநீதிமன்றத்தில் போடுன்னு சொல்லி மேல்முறையீடில் போட்டாங்க. ஏற்கனவே அங்கே கேவிட்டு வந்து ராமரவிக்குமார் பண்ணிட்டார், என்ன கேஸ் எது வந்தாலும் என்ன ஒரு மனுதாரராக சேர்க்கணும்னு சொல்லி பயம் இல்லை. ஆனால் நீதியரசரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே சென்று நீதியரசரை இந்த திமுகவை சேர்ந்த அரசு அதிகாரிகளும் திமுகவுடைய அமைச்சர்களும் திமுக அரசாங்கம் நன்றாக ஏமாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று நீதியரசர் பொது வழியில் புலம்புவது. மேல்முறையீட்டில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மேல்முறையீடுன்றது 6 மாதம் டைம் இருக்குங்க போகிறதுக்கு. இது நாள் வரையும் அப்படியே இழுத்துக்கிட்டே வந்தாங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சுன்னு இப்போ போயிட்டாங்க. இது என்ன மாதிரி தீர்ப்பு வரும் வரப்போகுதுலாம் அடுத்த கண்டிஷனு. ஆனால் இன்றைக்கு நீதியரசர் அவருடைய பவர்லேருந்து அழகாக எஸ்கேப் ஆகி போயிட்டாங்களா அவங்க. அவருக்கு ஏற்கனவே ஒரு பாராளுமன்றத்தில் இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க, உங்களுக்கே தெரியும். அதுவே அவர் செம்ம கோவத்தில் இருக்காரு. அவரை பற்றி கேலி சித்திரம் நடந்து அவரை பற்றிய ஒரு புத்தகத்தை எழுதி புத்தக திருவிழாவில் வச்சு அது பெரிய பிரச்சனையாகி மறுபடியும் நீதிபதிகளாம் சேர்ந்து ஒரு குழு போட்டு அதை விசாரித்து அந்த புத்தகத்தை தடை பண்ணணும். எப்படி பாருங்கள், ஒரு நீதியரசர் இங்கே இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க பாருங்கள். அவர் ஒரு கேலி சித்திரம் வரைஞ்சி அவர் திராவிட மாடலுக்கு எதிரானவர் மாதிரி காட்டி அவர் RSS சொந்தக்காரன்ற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதி அது ஒரு கேலி கார்ட்டூனை போட்டு அது ஒரு புக்கை வச்சு அதுக்கு ஸ்டாலை போட்டு அந்த புக்கை வாங்குன்னு ஒருத்தன் ஒட்டுறான். எல்லா இடத்துலையும் ஒருத்தன் ஒட்டிக்கிட்டே இருக்கான். அந்த ஏன் வாங்கணும்னு சொல்கிறேன். அதை போய் ஜனம் டிவியில் போய் கேட்குறாங்க, ஏன் அதை ஒட்டி நிற்கிறேன், ஏன் அதை பிச்சு நிற்கிறேன்னு கேட்குறப்ப அவன் பிச்சுக்கிட்டு ஓடுறான். எப்படி அவமானப்படுத்த முடியுமோ எப்படி நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களை இந்த திமுக அரசு தொடர்ந்து அவமானப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு அவருக்கும் ஒரு அல்வாவை திருப்பரங்குன்றம் மலையில் கிண்டி கொடுத்திருக்கிறது.